அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் 28 அதிகாரத்தில் பவுல் என்ன செய்கிறான் தெரியுமா? வாசிங்க 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 4வது வசனத்தை ஒருத்தர் வேகமாக வாசிங்க பார்ப்போம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை கண்டபோது கொலைபாதகன் என்று சொன்னார்கள். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 3வது வசனம் பாருங்க. பவுல் சில விறகுகளை வாசிமா வாரி போடுகையில் 5வது வசனம் பாருங்க. அவன் அந்த பூச்சியை தீயில என்ன செஞ்சானா? உதாரி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ நம்ம கையில் பாம்பு கடிச்சா என்ன நடக்கும்? என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து யோசிச்சு பாரு. நல்ல பாம்பா, அந்த பாம்பா, ஐயா. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா பாம்பா கடிச்சிட்டு எச பாம்பா ரைட்டு. அது என்னங்க அவனுக்குள்ள அவ்வளோ தைரியம்? அது என்ன அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு விசுவாசம்? ஊருக்காரன் பயப்படுதான். அந்த தீவாரெல்லாம் பேசுகிறாங்க, அவ்வளோதான் இவன் கதை முடிஞ்சுதுன்னு. ஆனால் இவன் பார்த்தான், பாம்பையும் பார்க்குறான், கையையும் பார்க்குறான், அசால்ட்டாக தூக்கி போடுதான். இந்த தைரியம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? அல்லேலூயா. அந்த ரகசியத்தை பார்க்கலாமா? ஏன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம் தெரியுமா? வாசிங்க அப்போஸ்தலர் 27 அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா இப்போ இவன் பத்மு தீவு, இவன் எங்கே இருக்கிறான்னா மெலித்தா தீவில் இருக்கான். எந்த தீவில் இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். மெலித்தா தீவில். ஆனால் அதுக்கு முன்னே அவன் பிரயாணத்தில் வரும்போது கர்த்தர் அவனோடு என்ன பேசினார் தெரியுமா? 24, 25, 26 எல்லாரும் சேர்ந்து 23 வாசிங்க பார்ப்போம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பவுலுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? நீ ரோமாபுரிக்கு போவ. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எங்க போவ? நீ ரோமாபுரிக்கு போவ. அங்க ராயனுக்கு முன்னே என்ன செய்வ? நிப்பேன்னு சொன்னாரு. ஆனா ரோமாபுரிக்கு போகல. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆமா, பெரிய காற்று வந்ததுனால, ஆமீன், கடல் கொந்தளித்ததுனால, படகு கவிழக்கூடிய சூழ்நிலை வந்ததுனால இவங்க ஒரு தீவில் போய் தங்கிட்டாங்க. இப்போ இதுக்கு அடுத்து எங்க போனோம்? ரோமாபுரிக்கு போனோம். கவனி, நல்ல கவனி. இப்போ பாம்பு கடிச்சிட்டு இவனுக்கு என்ன சிந்தனை வந்ததுன்னு தெரியுமா? கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ ரோமாபுரிக்கு போவ. அப்போ நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்? போவேன். அதுக்கு இடையில எந்த விஷப்பூச்சி என்ன கடிச்சாலும் நான் சாக மாட்டேன். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். எந்த விஷப்பூச்சி கடிச்சாலும் நான் ராயனுக்கு போய் முன்ன நிப்பேன். தைரியமா உதறி போட்டான். புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டுனா அல்லேலூயா. பக்கத்தில் எடுத்துலுங்க. இதே போல